கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாளிலும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தேவனை ஆராதிப்போம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தாராளமாய் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதலடையாமற் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தர்மியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக தேவரீர் எங்கள் வாழ்விலே நீர் பாராட்டின எல்லா விதமான நன்மைகள் ஈவுகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இருப்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதுவரையிலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், வழிநடத்தி வந்தீர். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்தீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மாறாத அன்புக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலும் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக தேவரீர் தந்தை இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு மகிமை கொண்டு வரட்டும். ஆராதனையின் மூலமாய் தேவரீர் எங்களோடு கூட நீர் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தினோம் என்று உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யும். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்திருப்பணிக்கிறோம். நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனா மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 387 பாடுவோம். 387 பாமாலையை நாம் பாடுவோம். கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன். ஓயாதொலியாய் பாடுவேன். என் சத்தமான மனமாக போயட்ட வேண்டும் என்கிறேன். கர்த்தாவை போற்ற வாஞ்சையாக என் ரத்தம் பொங்க ஆசிப்பேன். ஒவ்வொரு மூச்சும் நாடியும் துதியும் பாட்டுமாகவும் என் சோம்பலாயிராதே. என் உள்ளமே நன்றாய் விழி. கர்த்தாவை நோக்கி ஓய்வில்லாதே. கருத்துடனே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி என் ஆவியே, ஸ்தோத்தரி என் தேகமே. வனத்திலுள்ள பச்சையான எல்லா வித இலைகளே, வேலே
வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் 78. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்து அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகிய என் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளும்படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்காமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவார் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையின்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தள்ளினார். பிரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவர்களிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். எப்பொழுதும் வேத பாடம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் முதல். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணிவேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரையும் கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரரை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்களும் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி,
பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு ஒருவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமீன். 2 துதி பாடல்களை நாம் பாடுவோம். சேனையின் அதிபன் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. 2வது பாடல், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஐயா. சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவும் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலுயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலுயா அவர் நாமத்திற்கே. மறந்தாலும் நான் மறவேன், தெய்கற்றோராய் வேட்டுவினேன். என்றுரை தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலுயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலுயா அவர் நாமத்திற்கே. கரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்ப்புவரை வழுவாமல் காத்துக்கொள்வார், வழுவாமல் காத்துக்கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலுயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலுயா அவர் நாமத்திற்கே.
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணான நான் உன்னாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் நாமம் வாழ்கவென்று தொழுகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா.
என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா. என்னை பலவானை மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா. என்னை பலவானை மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா. என்னை பலவானை மாற்றுதையா. இந்த வேளையிலும் இந்த வாரத்திலே தங்களுடைய வாழ்விலே பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண நாளை காண்கிற குடும்பங்கள் அனைவரையும் போதகரின் சார்பாக, சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த புதிய வருடத்தை இவருடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தையும் நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பார். சபையாருக்கு ஒரு பட்சமான ஒரு வேண்டுகோள், இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை நீங்கள் உங்கள் ஜெபத்திலே நினைத்து கொள்ளுங்கள். உங்களால் கூடமானவரை அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதியுங்கள். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் அவர்களை வாழ்த்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற வாரத்தில் தங்களுடைய வாழ்விலே பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவருக்காகவும், திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டமாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் போதுமானவராக இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தை நன்மை நாளை முடிசூட்டும், சகல தீங்குக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த புதிய வருடம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் மிகவும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கும் இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த பிள்ளைகளை நீர் விடுவித்து காத்து, இந்த இரத்த கொடைகளால் நீர் மூடி மறைத்து கொண்டு அவள் செய்யும் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் நீர் வழிநடத்தி அவருடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலும் சபையின் சார்பாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவ்விதமாக இந்த ஓய்வு நாளின் ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலும் தேவையுள்ள மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, தர்மியான வேளையிலும் கர்த்தாவே மிகவும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கும் இந்த தொற்று நோயின் மத்தியிலேயும் பலவிதமான அலுவல்களின் வியாபாரங்கள் தொழிலில் மத்தியிலும் ஆண்டவரே வேலை செய்கின்ற ஒவ்வொரு சபை மக்களின் பாதுகாப்பிற்காக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு வருகிறோம். இந்த நாட்களிலே தகப்பனே ஆண்டவரே மிகவும் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் சபை மக்களை, எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரை ஊரடங்கு தளர்த்தப்பட்ட சூழ்நிலையிலையும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி ஜனங்கள் வேலைக்காக, தொழிலிற்காக வெளியே செல்லும் பொழுதும் நீர் உம்முடைய கரம் அவர்களோடு கூட வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் பிரசனம் அவர்களோடு கூட செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கையெட்டு செய்கிற எல்லா விதமான காரியங்களிலேயும் தேவனுடைய கரமும் பிரசனம் அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலும் எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக.
கர்த்தாவே பலவிதமான சூழ்நிலையில் தங்களுடைய மாத சம்பளத்தை கிடைக்க முடியாதபடி ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த முடியாதபடி இருக்கின்ற குடும்பங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலையற்றவர்களுக்கு நல்ல வேலையை தாரும் கர்த்தாவே. படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். வேலை உயர்வுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல வேலை உயர்வை தாரும். திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்காக, தம்பிமார்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர்தாமே எங்கள் ஜெபத்தையும் கண்ணீரையும் கண்டு ஏற்ற வழியில் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி குடும்பமாக எங்கள் பிள்ளைகளை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. விதமாக ஆண்டவரே, திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஏற்ற வழியிலே அந்த குடும்பங்களுக்கு தகப்பனே, அவருடைய வாழ்விலே நல்ல குழந்தைகளை நீர் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் சகல தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக நீர் வெட்கப்படுத்தாமல் எங்கள் தேவைகளை சந்தித்தீரே ஆண்டவரே. இரு சபையின் ஆண்டவரே எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியங்களும் தடைபடாதபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு மகிமை கொண்டு வரும்படியாக நீர் எடுத்து பயன்படுத்துகிறீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே விசேஷமாக அன்பு சகோதரர் சிவா சாய்மனுக்காக, அருள் திரு குமாரதாஸ் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டமாக இவர்களுக்கும் நீர் கொடுத்து வருகிற நல்ல சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் நன்றாக பேச கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவை ஏற்ற வேளையில் உம்மை துதிக்கவும் உமக்கென்று ஆண்டவரை பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறதான அருமையான ஊழியர் ஐ தர்மதுரைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களை ஆசீர்வதியும். அவர்களை கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நீர் தம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே, அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வரும் நாட்களிலே உமக்கென்று தொடர்ந்து சாட்சியை வாழ கர்த்தர் கிருபை செய்வராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அவைகள் என்பதை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகள் மனப்பர வசனங்களை சொல்வார்கள். Lord, you are an awesome God. Lord, you are an awesome God. Lord, you are an awesome God. Wonderful and awesome God, wonderful and awesome God. Jesus Christ is all of God. Jesus Christ, the Lord of all. Wonderful and awesome God, wonderful and awesome God. Jesus Christ, Lord of all. God, you are a mighty God. Lord, you are a mighty God. Prince of Peace and mighty God. Prince of Peace and mighty God. Prince of Peace and mighty God. Jesus Christ, the Lord of God. Prince of Peace and mighty God. Prince of Peace and mighty God. Jesus Christ is Lord of all. Hallelujah. Hallelujah. Glory to the name of God. Hallelujah, hallelujah, glory to the name of God. Hallelujah. 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 Nano Yidam Katasefum Joshua 34:15. Matthew 5:8. Thank you. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. Because of the Lord's great love, we are not consumed, for the compassions never fail, they are new every morning. Great is your faithfulness. I say myself, the Lord is my portion.
Therefore I will wait for him. The Lord is good for those whose hope is in him, to the one who seeks him. It is good to wait quietly for the salvation of the Lord. Lamentation chapter 3 verse 22 to 26. I lift up my eyes to the hills. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. The Lord will watch over you. The Lord is your shade at your right hand. The sun will not harm you by day, nor the moon by night. The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forevermore. Psalms 121. देवा माझे रक्षण कर, कारण मी तुझ्यावर अवलंबून आहे. Psalm 16:1. Humble before the Lord and he will give you up. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். James 4:10. देवा माझे रक्षण कर, कारण मी तुझ्यावर अवलंबून आहे. स्तोत्रसंगीता 16:1. On that day they will say to Jerusalem, do not fear Zion, do not let your hand hang limp. Zephaniah 3:16. Open for me the gates of the righteous. I will enter and give thanks to the Lord. This is the gate of the Lord, through which the righteous may enter. Psalms 118:19 and 20. To them, go into all the world and preach the gospel to all creation. Whoever believes and is baptized will be saved, but whoever does not believe will be condemned. Mark 16:15-16. देवा माझे रक्षण कर, कारण मी तुझ्यावर अवलंबून आहे. स्तोत्रसंगीता 16:1. My son, keep my words and store up my commands within you. Keep my words and you will live. Guard my teachings as the apple of your eyes. Bind them on the fingers, write them on the tablet of your heart. Proverbs chapter 7 verse 1-3. Those who will live in the shelter of the Most High will find rest in the shadow of the Almighty. This I declare of the Lord. He alone is my refuge, my place for safety. He is my God and I am trusting him. Psalms 91 verse 1 and 2. மனப்பாட வசனங்களை சொன்ன அருமையான பிள்ளைகளுக்கு நான் நன்றியை வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். தேவநாம மகிமைக்காக பாமாலை 264 பாடுவோம். நல்மீட்பரே சுநாமமே என் காது கின்பமா புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமா அந்நாமம் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே துக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை திடப்படுத்துவே பசித்த ஆத்துமாவுக்கு மன்னாவை போலாகும் இழைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் தந்திடும் என் இரட்சகா என் கேடகம் என் கோட்டையும் நீரே நிறைந்த அருள் பொக்கிஷம் அனைத்தும் நீர்தாமே மானேசமை பர்த்தாவும் என் ஜீவனும் நீரே என் தீர்க்கரும் என் ராஜாவும் ஆசாரியருமே என் நெஞ்சின் ஊக்கம் அர்ப்பந்தாம் என் அன்பில் கூலேந்தேன் உன்மோகம் பார்க்கும் போதோ நான் சீராக போற்றுவேன் இம்மையில் ஆயுள் முழுதும் உம் அன்பை
நமக்கு இந்த நாளிலே தேவ செய்தியை அளிக்கும்படியாக சகோதரர் ஐ தர்மதுரை அவர்கள் கேட்டகிஸ்டாக சீவல சமுத்திரம் என்கின்ற பாஸ்டரேட்டில் திருநெல்வேலி டயசிஸில் தென்னிந்திய திருச்சபையின் போதகராக அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களை பல ஆண்டுகளாக அவர்கள் பூனேவிலே படிக்கும் பொழுது போதகர் அறிவேன். எனவே இந்த நாளிலே செய்தியை கொடுக்கும்படியாய் நான் கேட்ட பொழுது அவர்கள் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்மோடு கூட வந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய கிட்கிபடா பாப்ரேக நகர் திருச்சபையின் சார்பாக அருமையான போதகரை நாம் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக கேட்கிப்பாடா பாப்ரேக நகர் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையினரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையான போதகர் ஐயா லான்சர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திருச்சபையினுடைய மூப்பர்கள் திருச்சபையினுடைய விசுவாசிகள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே என்றென்றும் மாறாத தம்முடைய நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் என்னையோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இதோ உடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த வேளையிலே எங்களோடு கூட இடைபடுவதாக, நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள். மத்தேயு 20வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள். The Gospel according to Saint Matthew chapter 20 verse from 1 to 16. இந்த வேத பகுதியை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யமானது வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறின ஒரு ஓமையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியினுடைய பின்னணியை ஒருவேளை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே 19வது அதிகாரம் 27வது வசனத்திலே பேதுரு ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுருவினுடைய இந்த கேள்விக்கு பதில் கூறும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபையினால இந்த ஊமையின் மூலமாக சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஒருவேளை இந்த ஊமையினுடைய முக்கியமான ஒரு பொருள் என்ன என்று சொன்னால், பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். இதுதான் இந்த ஊமையினுடைய முக்கியமான ஒரு பொருள். இந்த ஊமை நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்று சொன்னால், ஒரு எஜமான், ஒரு மனுஷன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்தும்படியாக அதிகாலையிலே அவன் புறப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலை வேளையிலே அவன் புறப்படுகிறான். early in the morning he went to set for setting the people. தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் பணி செய்யும்படியாக வேலையாட்களை அமர்த்தும்படியாக அவன் புறப்படுகிறான். அதிகாலையிலே என்று சொல்லி பார்க்கிற பொழுது dawn in the morning என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலை 6 மணிக்கு இந்த எஜமான் புறப்பட்டு சொல்லுகிறான். அங்கே சொல்லுகின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி அவன் பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகிறான். முதல்ல ஒரு குரூப், the first group of people, they agree to receive the wages. ஒரு நாளைக்கு 1 பணம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இரண்டாவதாக அதே எஜமான் மீண்டும் சொல்லுகிறான், 3ஆம் மணி வேளையிலே, அதாவது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி காலை 6 மணி என்பது முதலாவது மணி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக 3ஆம் மணி வேளை என்பது காலை சரியாக 9 மணிக்கு மீண்டும் இந்த எஜமானன் கடை தெருவில் போய் பார்க்கிறான். அங்க சும்மா நிற்கிற சில பேரை கண்டு
வேறு சிலரை கண்டு சொல்லுகிறார், நீங்களும் போங்க திராட்சை தோட்டத்துக்கு, நியாயமானபடி உங்களுக்கும் கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த 9 மணிக்கு போய் அந்த 3ஆம் மணி வேளையில ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அவர் பார்த்து, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க, என்னுடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்யும்படியாய் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று அவர்களை அனுப்புகிறார். மறுபடியும் 5வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் 6வது மற்றும் 9ஆம் மணி வேளையிலே அவன் போய் அப்படியே செய்கிறான். அதிகாலையிலே புறப்பட்டு சென்று ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அங்கே வேலைக்கு அனுப்புகிறார். 2வது முறையாக 3ஆம் மணி வேளையிலே, அதாவது 9 மணிக்கு போய் இன்னும் சில பேரை, சும்மா நிற்கிற சில பேரை தோட்டத்திற்கு அனுப்புகிறார். 3வது முறையாக மீண்டும் கடை தெருவுக்கு போய் மீண்டும் அங்கே போய் சரியாக மதியம் 12 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் இன்னும் ஒரு சில கூட்டத்தாரை அங்கே வேலைக்கு அவர் அமர்த்துகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, மறுபடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது மணி வேளையிலும், அதாவது சாயங்காலம் 5 மணி, அந்த 5 மணி வேளையிலும் அவர் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, சும்மா நிற்கிற வேறு சிலரையும் கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று அவன் கேட்கிறான். பகல் முழுவதும் அவர்கள் சும்மா இருக்கிறது இதை எஜமான் அறிந்திருக்கிறான். இந்த வேதவசனம் அதைத்தான் நம்ம கற்றுத்தருகிறது. நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை, எங்களுக்கு யாருமே வேலை தரல, ஒருவேளை எங்களுக்கு யாருமே இதை அறிவிக்கவில்லை, எங்களிடத்தில் யாருமே இந்த அழைப்புகளை விடுக்கவில்லை, ஆகவே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் சும்மா இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் சும்மா இருக்கிறோம் என்று அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த எஜமான் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்குரிய கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள். அதிகாலை வேளை, 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை, அதோடு கூட மாத்திரமல்ல 11ஆம் மணி வேளை ஆக 4 விதமான இனக்கூட்ட மக்களை பணிக்கு அனுப்புகிறார். எல்லாருக்குமே நியாயமானபடி கூலி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ சாயங்காலத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, சாயங்காலத்துல திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன்னுடைய காரியக்காரனை, ஒருவேளை அவனுடைய ட்ரெஷரர், அவனுக்கு சம்பளம் போடுகிறவர், அவனை அனுப்பி, நீ போய் வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்குரிய கூலி கொடு என்று சொல்லுகிறான். எல்லாருக்குமே அவன் சொன்ன ஒரு காரியம், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு காரியம். இந்த நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது, இப்போ ஒவ்வொரு குரூப்பாக ஒவ்வொரு கூட்டமாக அழைக்கின்ற போது, முதலாவது 11 மணிக்கு வேலைக்கு வந்தவனை அழைக்கிறான். இப்போ இந்த 11 மணிக்கு வேலைக்கு வந்தவனுக்கு அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனிடத்து நியாயமானபடி கூலி என்ன, அவனுக்கு ஒரு பணம், ஒரு denarius, the daily wages of the laborer in the Jewish times. யூத கலாச்சாரத்தில், யூத காலத்திலே ஒரு நாளைக்குரிய பணத்தை, ஒரு நாளைக்குரிய கூலி ஒரு பணம், அதை தவறாமல் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, முன்னாடியே முந்தி அமர்த்தப்பட்டவர்கள், 10வது வசனம் சொல்லுகிறது, முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று தங்களை தாங்களே எண்ணிக்கொண்டார்கள். அதுதான் அங்கே ஒரு மிக எதிர்பாராத ஒரு காரியம். 11ஆம் மணி வேளையில வந்தவங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கப்படுகிறது. இப்போ அதிகாலையிலே வந்தவர்கள், காலையில 9 மணிக்கு வந்தவர்கள், மதியம் 12 மணிக்கு வந்தவங்க, மாலை 3 மணிக்கு வந்த இவங்க எல்லாரும் நினைத்து பார்க்கிறார்கள், நாம் அதிகாலையிலே வந்து விட்டோம், நமக்கு அதிகமான கூலி கிடைக்கும் என்று தங்களுக்குள்ளாக ஒரு தவறான ஒரு கணக்கை அவர்கள் இட்டுக் கொள்ளுகிறார்கள். இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்துல, முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். இது அவர்களுடைய ஒரு குறை, அவர்களுடைய தவறு. அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட, அல்லது அவர்களிடத்தில் என்ன வார்த்தை உரைக்கப்பட்டதோ, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீர்கள், திராட்சை தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு நியாயமான கூலி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அவர்களுக்கு நிறைவேறியது. ஆனா அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த பணத்தை, அவர்களுக்குரிய அந்த பணத்தை வாங்கி கொண்டு எஜமானை நோக்கி போகிறார்கள். கூலி கொடுத்த பொருளாளரை விட்டுவிட்டு எஜமானை நோக்கி போய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பிந்தி வந்தவங்க, ஐயா 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க, நாங்க அப்படி இல்ல, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின்
உஷ்ணத்தையும் சகித்த எங்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். முந்தி அழைக்கப்பட்டவர்கள், அதிகாலையிலே பணிக்கு புறப்பட்டவர்கள், நாள் முழுவதும் உழைத்தவர்கள், ஆனால் தங்கள் வாயின் வார்த்தைகளினாலே தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஐயா, முந்தி வந்தவர்களோடு கூட எங்களை சமப்படுத்தி விட்டீரே, எங்களை ஒன்றாக்கி விட்டீரே. நாங்கள் வெயில் உஷ்ணத்திலும் நாங்கள் கஷ்டப்படுகிறோம், பகலின் கஷ்டம் முழுவதும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இவங்க 1 மணி நேரம் பணி செய்தார்கள், நாங்கள் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் நாங்கள் பணியாற்றினோம் என்று சொல்லி தங்களுடைய கஷ்டங்களையும் தங்களுடைய பாடுகளையும் அங்கே முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது அந்த எஜமான் அங்கே சொல்லுகிறார், சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்துல ஒரு பணத்துக்கு சம்மதிக்கலையா? உன்னுடைய நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையது என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா என்று இங்கே அந்த எஜமானம் கூறுகின்றான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த வேத பகுதியை வாசிப்பதன் மூலமாக, இந்த வேத பகுதியை தியானிப்பதன் மூலமாக என்னோடு நம்மோடு கூட ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? ஐயா, இந்த வேத பகுதியில ஒரு எஜமானன் 4 விதமான மணி நேரங்களிலே 4 விதமான மக்கள் கூட்டத்தை திராட்சை தோட்டத்திற்கு அனுப்புகிறார். அவர்களுக்கு நியாயமானபடி அவர்களுக்கு என்ன பேசினார் அந்த கூலியை கொடுக்கிறார். ஆனால் இந்த வேத பகுதி, இந்த ஓமையை தியானிப்பதன் மூலமாக எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அன்றைக்கு சீஷர்கள் இந்த மத்தேயு 19வது அதிகாரம் கடைசி 4-5 வசனங்களை வாசித்து பார்க்கிற போது சீஷர்கள் நினைத்தார்கள், ஒருவேளை 12 பேரும் நினைத்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் சீஷர்கள், நாங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவங்க, எப்போதும் இயேசுவை சுற்றி இருக்கிறவர்கள், நாங்கள் இயேசுடைய வசனத்தை கேட்கிறவர்கள், இயேசுவோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாங்கள் மிகவும் சிறந்தவர்கள், நாங்கள் முந்தி அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் முந்தி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது. ஆகவேதான் பேதுரு கேட்கிறார், ஐயா, எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 28வது வசனத்துல, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயத்திருக்கும்படியாய் நியாயாசனத்தில் இருப்பீர்கள், சிங்காசனங்கள் மேல் நீங்கள் வீற்றிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் நீங்க மாத்திரம் இல்லப்பா, சீஷர்கள் மாத்திரம் இல்ல, முந்தி தெரிந்திருக்கப்பட்டவர் மாத்திரம் இல்ல, என்னுடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய். அங்கே சொல்லப்பட்டிருக்கு 29வது வசனத்துல, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The first will be the last will be the first. முந்தினோர் பிந்தினோராக, பிந்தினோர் முந்தினோராக. பேதுருவே, சீஷர்களே, நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் முந்தி அழைக்கப்பட்டவர்கள், முந்தி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி, அப்படி அல்ல. எப்பொழுது யார் என்னை தெரிந்து கொண்டாலும், எப்பொழுது யார் என்னை விசுவாசித்தாலும் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமமானது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் இந்த ஆண்டவரை உறுதியாய் பிடித்திருக்கிறேனே, இந்த ஆண்டவரை உறுதியாய் விசுவாசிக்கிறேனே, எனக்கு என்ன கிடைத்து விட்டது? என் வாழ்க்கையில என்ன நன்மை உண்டானது? என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் கிடைக்கவில்லையே. ஒருவேளை நான் விழுந்து விழுந்து ஜெபிக்கிறேன், இந்த பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருப்பதை போல என் வாழ்க்கையில் எல்லா பாடுகளையும் சகித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு என்ன நன்மை கிடைத்து விட்டது? என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை, எதை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எனக்கன்பானவர்களை, கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எந்த வேளையும் நமக்கு அழைக்கப்படலாம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 11வது மணி வேளையில அங்கு பார்க்கின்ற போது சும்மா இருக்கிறது, நீங்கள் பகல் முழுவதும் சும்மா இருக்கிறது என்ன? பகல் முழுவதும் அவன் சும்மா இருக்கிறது அவன் அறிந்து வைத்திருந்தான். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அவர்கள் அழைத்துக் கொண்டார். ஒரு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கிரியைகளிலே, நம்மளுடைய அனுதின ஜீவியத்திலே எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு சமயத்தை நியமித்திருக்கிறார். இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்கு நியாயமானபடி செய்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய வாழ்வில நியாயத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை,
ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் மறந்து விட்டார், எல்லாவற்றையும் இழந்து போனேன், என் வாழ்க்கையில் அநியாயம் தான் இருக்குது, என் வாழ்க்கையில் அக்கிரமம் தான் இருக்கிறது, என் வாழ்க்கையில் நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, இவ்வுலகத்தில் உன்னை அழைத்தேன், உன்னை பெயரிட்டேன், உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற என் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அவர் ஒருபோதும் அநியாயம் செய்கிறது இல்லை. நாம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் அநியாயம் செய்து விட்டார், என் வாழ்விலே ஆண்டவர் அநியாயம் செய்து விட்டார், எனக்குரிய பலனை, என்னுடைய பிரயாசங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஒருவேளை நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். இல்லை, உன் கிரியைக்கு தக்க பலன் உனக்கு உண்டு, உன் கிரியைக்கு தக்க பலன் உனக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சீஷர்கள் தங்களை மிகவும் பெரியவர்களாக சிறந்தவர்களாக காட்டிக்கொண்டார்கள். யூதர்கள் தாங்களே சிறந்தவர் என்று காட்டிக்கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் சமமானது. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் சமமான தீர்ப்பு தான் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் சமமான இடம்தான் பரலோகத்தில். இவர்கள் முந்தி வாழ்ந்தார்கள், முந்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், முந்தி இவர்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக இரத்த சாட்சியாக மறித்தார்கள். ஆகவே இவர்களுக்கு சிறப்பான அந்தஸ்து இல்லை. எவர் ஒருவர் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் வாழ்ந்து வரலாம், எப்படிப்பட்ட போராட்டங்கள் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கலாம், ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் முந்தி அழைக்கப்பட்டிருக்கலாம், இல்ல என் வாழ்க்கையில நான் பிந்திதாயா இருக்கிறேன், என் வாழ்க்கையில பிந்தினோராய் இருக்கிறேன், என் வாழ்க்கை என்றைக்கு முந்தி வர முடியும், நான் என்றைக்கு முந்தினோராய் மாற முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். நம்மை ஆண்டவர் அழைக்கிறார், நம்முடைய வாழ்வில் நமக்கு நியாயம் செய்ய விரும்புகிறார், அவர் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த பரலோக ராஜ்யமான வாழ்வு எல்லாருக்கும் பொதுவானது. இது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, கிரேக்கருக்கு மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்வர் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களுக்கு பொதுவானது. அதை விசுவாசித்து நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இந்த கொரோனா பாதிப்பு நாட்களில் ஆண்டவர் என் வாழ்வில் இருக்கிற நெருக்கங்கள், என் வாழ்வில் இருக்கிற பாடுகள், என் வாழ்வில் இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். எந்த நிலைமையில் நாம் அழைக்கப்பட்டாலும் சரி, எந்த நிலைமையில் நாம் வாழ்ந்து வந்தாலும் சரி, நம்மை வெறுக்காதவர், நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்வில் எனக்கு நியாயம் செய்யும், என் வாழ்வில் எனக்கு ஆசீர்வாதம் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆண்டவரை மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறேன். ஒரு எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே முந்தின வாழ்வை காட்டிலும் பிந்தின வாழ்வு பரிதாபத்திற்குள்ளாக ஆண்டவரே ஒரு ஆபத்துக்குள்ளாக இருக்கலாம் சுவாமி. நாங்கள் நன்மைகள் இழந்து போயிருக்கலாம், வாழ்வு துக்ககரமாக துயரத்துக்குள்ளாக இருக்கலாம் சுவாமி. எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மைகளை தரும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய வல்லமையில கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வசனத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்வு மாறுவதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இருக்கிற எங்கள் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவீராக. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எதை இழந்தாலும் அதை 2 தனையாய் 100 தனையாய் திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். உடைய பிள்ளைகள் இழந்து போயிருக்கிற சந்தோஷம், இழந்து போயிருக்கிற மகிழ்ச்சி, இழந்து போயிருக்கிற வேலை, இழந்து போயிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து கற்று மேன்மைப்படுத்துவீராக. அவனமாகவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய வல்லமையில கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு கூட இருப்பார்கள், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுவீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக, வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமையில கரத்தில் யாவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்ததாமே என்றென்று மாறாத உடைய நித்திய கிருபையுடன் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் ஊழியர் தர்மதுரை அவர்களுக்கு நம்முடைய இரு சபையின் சார்பாக நம் நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறோம். இப்பொழுதும் தெய்வ நாம மகிமைக்காக கீர்த்தனை 88 பாடுவோம். 88ஆம் கீர்த்தனை இயேசுவின் நாமமே திருநாமம் என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லாதனுக்கின இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இத்தரையில் மெத்தவதிசயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பெய் பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பெய் பயந்தோடும் தேவநாமம். பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுள்ள ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். சில அறிவிப்புகள். அன்பான சபையாரே, நாம் யாவரும் அறிந்தபடி இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்ட சூழ்நிலையில் தயவுசெய்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் பாதுகாப்போடு நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியாக, கவனத்தோடு இருக்கும்படியாய் உங்களை நான் பட்சமாக கேட்கிறேன். காரணம், இந்த நாட்களில் இந்த கொரோனா தொற்று நோய் மிகவும் அதிகமாக பரவி கொண்டிருக்கும் இந்த காலங்களில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது அது நம்முடைய இன்றியமையாத கடமையாக இருக்கிறது. எனவே உங்களிடத்தில் பட்சமாக கேட்கும் ஒரு காரியம், உங்கள் குடும்பத்திலே அனைவரையும், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள்,
பெரியவர்கள் அனைவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையின் சகல ஊழியங்களுக்காக நாம் செபிப்போம். ஆலயங்கள் திறக்கப்படத்தக்கதாக நாம் செபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையின் ஊழியத்தின் தேவைகளை சந்திக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களுடைய எல்லா காணிக்கைகளையும் நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிலே நீங்கள் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை மிகவும் பட்சமாக கேட்கிறேன். அநேகர் அவிதமாய் செய்து வருகிறீர்கள். உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். செய்யாதவர்கள் நீங்கள் நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிலே நேரடியாக உங்கள் காணிக்கைகளையும் உதவித்தொகைகளையும் நீங்கள் அனுப்பும்படி உங்களுடைய பட்சமாக கேட்கிறேன். அதில் முக்கியமாக சந்தா காணிக்கை, தசமபாக காணிக்கை, ஞாயிறு பை காணிக்கை மாத்திரமல்ல, பிறந்த நாள், திருமண நாள், விசேஷித்த காணிக்கைகளை நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிலே செலுத்தும்படி மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செப்டம்பர் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் கேட்ட நம்முடைய செய்திக்காக, சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவு நேரம் உழைத்தோம், எவ்விதமாய் உழைத்தோம் என்பதை காட்டிலும் நாங்கள் யாருக்காக வாழுகிறோம், யாருக்காக உழைக்கிறோம் என்பதையும் நீ அழைத்தவருக்காக ஆண்டவரே, எங்களை ஊழியம் கொடுத்து அனுப்புகிற எங்கள் தேவனுக்காக, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் வாழுகிறோம். பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ளவும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மற்றவர்களை பாராதபடி எல்லா சூழ்நிலையிலும் எங்களை அழைத்தவரை, எங்களை பிரித்தெடுத்தவரை, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து உங்களுக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் வாழ கிருபை செய்யும். நீர் வரும் அந்த நாளிலே உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனையே என்று எங்களை அழைக்கத்தக்கதாக, எங்களுடைய ஊழிய குற்றப்படாதபடி ஆண்டவரே, நாங்கள் எங்களை நியாயம் தீர்க்காதபடி, ஆண்டவரே நாங்கள் நீதிமன்களாய் தீர்க்காதபடி, நாங்கள் தேவனுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து நீர் சொல்லும் காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வருகிற நாட்களில் தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள், ஆன்லைனில் முக்கியமாய் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபையும் ஞானத்தையும் தாரும், சுகத்தையும் பலனையும் தாரும், சகல தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் தர்மதுரை அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவர்களுக்கு கொடுத்திருக்கும் ஆண்டவரே சீவல சமுத்திரம் அந்த பாஸ்டேட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலங்களிலே நீர் அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வரும் நாட்களில் எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், தெய்வ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் செய்தி கேட்டு நாங்கள் ஆண்டவரே தேவ ராட்சியத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாக நாங்கள் வாழவும் உழைக்கவும் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து தேவ கரத்திலே எங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. சகல துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரலை மறவாதே, ஆமென். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மைமுண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளிருந்து என்னிடங்களிலே நிலைத்திருக்க கடவது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லோரும் போற்றுமாறனா, நல்ல நாதா வல்லவேந்தா பொல்லாப்பை போக்கும் பெருமன்னா,
Hallelujah, 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 hallelujah. அன்பான திருச்சபையாரே, இந்த ஓய்வு நாளிலும் எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக காலை 9:45 மணி அல்லது 10 மணி, இந்த 2 நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய மொபைல்களை மற்றுமாக உங்களுடைய தொலைக்காட்சிகளை நீங்கள் சரிப்படுத்தி நீங்கள் எங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. வாருங்கள் எல்லோரும் வாருங்கள், சுவிசேஷம் சொல்ல வாருங்கள். வாருங்கள் எல்லோரும் வாருங்கள், சுவிசேஷம் சொல்ல வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆன்மாக்கள் அழியுதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆன்மாக்கள் அழியுதே. இயேசுவை அறியாமல் இதை உணர்ந்தே வாருங்கள். வாருங்கள் எல்லோரும் வாருங்கள், சுவிசேஷம் சொல்ல வாருங்கள்.